திருப்பாவை 21ஆம் பாடலின் மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடல்களை கூறுவது முக்கியமான ஆன்மீக வழிபாட்டு முறையாகும். திருப்பாவை 21ஆம் பாடலின் சிறப்பு, உரை, பொருள் மற்றும் ஆன்மீக அர்த்தங்கள். திருப்பாவை 21ஆம் பாசுரம். பாடல் வரிகள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். ஆற்ற படைத்தான் மகனே, அறிவுராய், ஊற்றமுடையாய், பெரியாய் உலகினில், தோற்றமாய் நின்ற சுடரே, துயிலெழாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியும் மாப்போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். பாடலின் உரை. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, பசுக்கள் பாலை சுரக்கும்போது அதைச் சேகரிக்க வைத்த பாத்திரங்கள் நிரம்பி வழிகின்றன. இது பசுக்கள் அளிக்கும் அளவிலா கருணை மற்றும் செழிப்பை குறிக்கிறது. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். இந்த பசுக்கள் தன்னலமற்ற வள்ளல்களாக தங்களுடைய பாலை உண்டையோ உண்டவன்களோ மீது கவலைப்படாமல் அளிக்கின்றன. ஆற்ற படைத்தான் மகனே, அறிவுராய், நந்தகோபனின் மகனே, நீ அழகிய கிருஷ்ணா, உன் மகத்துவத்தை உணர்ந்த நாங்கள் உன்னை விழித்தெழுப்ப வந்துள்ளோம். ஊற்றமுடையாய், பெரியாய் உலகினில், உலகில் ஒளியை அளிக்கிற பேரொளி நீயே, அந்த வலிமையுடைய ஆதிகடவுள். தோற்றமாய் நின்ற சுடரே, துயிலெழாய், நீயே உலகிற்கு ஒளியைச் சேர்க்கும் சுடர். உன் தூக்கம் நிறைவடைந்து விட்டது. நீ எழுந்த உன்னை எதிர்பார்த்து வரும் பக்தர்களை அருள்புரிவாயாக. மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண், உன்னை எதிர்த்தவர்கள் உன் வாசலில் நின்று வலிமையிழந்து உன் திருவடியில் விழுந்து அடிபணியத்தான் காரணம் என்ன? ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே. அப்படி எத்தனை மன்னர்கள் அடிபணியாவிட்டாலும் நாங்கள் உன்னை புகழ்ந்து கொண்டாடி உன் அருளை பெற விழைகிறோம். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நாங்கள் உன்னை வெறுமனே அழைக்கவில்லை, உன் மகிமையையும் புகழையும் முழு மனதோடு பாடி அழைக்கிறோம். பசுக்கள் மூலம் கிடைக்கும் செழிப்பு. பசுக்கள் பால் சுரப்பதை பார்க்கும் போது அது எல்லாம் திருப்தி மற்றும் செழிப்பை குறிக்கிறது. பசு கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு கர்மசம்சாரம் வழங்குபவையாக கருதப்படுகிறது. நந்தகோபனின் மகன். இங்கே கிருஷ்ணரை அழைக்கும் முறையே தனித்துவம் கொண்டது. நந்தகோபாலின் மகனாகவும் உலகை ஆளும் அரசனாகவும் பக்தர்களின் கருணை புரிந்திடும் கடவுளாகவும் அழைக்கின்றனர். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர். கிருஷ்ணர் உலகின் ஆதாரம். அவருடைய ஒளியே தத்துவத்தில் ஞானம், பக்தர்களின் பாம்புகளை அடக்கி வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. மாற்றாரின் தோல்வி. பகைவன் திருப்பெயருக்கு முன் வலிமையிழந்து அடிபணியுமென்றால் அது திருநாமத்தின் சக்தியை உணர்த்துகிறது. இந்த பாடலில் பக்தர்கள் தேவனின் வாசல் முன்பு தாழ்மையாக நின்று அவரை அழைப்பதை காணலாம். அன்பு மற்றும் சேவை. இந்த பாடல் பக்தியின் உச்ச நிலையான அன்பையும் சேவையையும் வர்ணிக்கிறது. பக்தர் எப்போதும் தேவனின் பாதத்தில் அமைதியாக இருக்கும் மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும். பகைவனின் வலிமை இழப்பு. தேவனின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் எவரும் அவரை எதிர்க்க முடியாது என்பதை தத்துவமாக எடுத்துரைக்கிறது. இன்றைய வாழ்க்கையில் உள்ள பயன்பாடு. நம் வாழ்க்கையில் உள்ள ஆடம்பரமான விஷயங்கள் தேவையில்லை. பக்தியும் சேவையும் மட்டுமே உண்மையான புண்ணியம் தரும். தேவனின் அருள் கிடைப்பது ஆழ்ந்த நம்பிக்கையும் அழகிய கருணையும் கொண்ட வாழ்க்கையை வாழும்போது தான். நாம் வாழ்வில் பெரும் செல்வங்களை ஈட்டினாலும் அதை தன்னலமின்றி பிறருக்கு வழங்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். கிருஷ்ணனை அழைப்பது. பக்தியின் உச்சத்தில் தேவனை அழைக்கும்போது அது எளிமையுடனும் தாழ்மையுடனும் இருக்க வேண்டும். பாடலின் சின்னங்கள். பசுக்கள் கருணையின் அடையாளம். பால் செழிப்பின் அடையாளம். சுடர் ஞானத்தின் ஒளி. வாசல் கடவுளின் அருளை அடையும் இடம். திருப்பாவை 21ஆம் பாசுரம் கடவுளின் கருணை மற்றும் பக்தர்களின் தாழ்மையான அழைப்பினை ஒவ்வொரு முறையும் மெருகேற்றி காட்டுகிறது.